முதல் சுவிசேஷகன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களுள் ஒருவன் அந்திரேயா. இவன் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவன். இவன் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்தவன். இவன் சீமோன் பேதுருவின் சகோதரன். யோவான் ஸ்நானனின் சீஷர்களுள் ஒருவனாக இருந்தவன். இந்த உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என யோவானால் சாட்சியிடப்பட்ட இயேசுவை கண்டதும் அவர் பின் சென்றவன். மேசியாவை கண்டோம் என்று தன் சகோதரனாகிய சீமோனிடம் கூறி இயேசுவிடம் அழைத்து கொண்டு வந்தவன். பின்னொரு நாளில் சீமோனும் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது இயேசு அவர்களை அழைத்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு சமயம் திரளான ஜனங்கள் தம்மிடம் வருவதை கண்ட இயேசு சீஷனான பிலிப்புவிடம், இவர்கள் யாவரும் சாப்பிடத்தக்கதான அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்றார். இவர்கள் சாப்பிட 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் போதாதே என்றான் பிலிப்பு. அப்பொழுது அந்திரேயா, இங்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே உள்ளது, அது எம்மாத்திரம் என்றான். இயேசு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் சோதரித்து 5000 பேருக்கு கொடுக்க செய்தார். அந்த அப்பம் மீன் பற்றி இயேசுவிடம் சொன்னவனும் அந்திரேயாவே. மற்றொரு சமயம் பஸ்கா பண்டிகையின் நாளிலே ஆராதனை செய்ய வந்தவர்களுள் சிலர் கிரேக்கரும் இருந்தார்கள். அவர்கள் பிலிப்புவினிடத்தில் வந்து இயேசுவை காண விருப்பமுள்ளதாக கூற, பிலிப்பு அந்திரேயாவிடம் அறிவித்து இருவருமாக சென்று இயேசுவினிடத்தில் அதை அறிவித்தார்கள். இயேசு மரித்து உயிரோடு எழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்திரேயா ஆசியாவிலும் கிரேக்கு தேசத்திலும் சுவிசேஷம் அறிவித்து அகாயாவில் சிலுவையில் அறையுண்டு இரத்த சாட்சியாக மரித்தார் என வேத ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுகிறது. ஆம், மேசியாவை கண்டோம் என முதலில் அறிவித்ததன் நிமித்தம் இவரை முதல் சுவிசேஷம் என சொல்லத்தகும். ஆமேன்.